என்னுடைய பெயர் வாசுதேவன். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் சர்வதேச சமூகமோ அல்லது ஐநாவோ மேற்கொள்ளாத இந்த நிலையில், அல்லது மேற்கொள்கிற மாதிரியான சில பாசாங்குகள் செய்கிற இந்த நிலையில், ஈழத்தமிழர்கள் ஒரு வகையில் அனாதையாக கைவிடப்பட்ட இந்த நிலையில் தமிழகத்தினுடைய மாணவர்கள் எடுத்திருக்கிற போராட்டம் எங்களுக்கு மனதுக்கு தென்பத்திருக்குது. முதலாவது விடயம், அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுமே மிகவும் கடமைப்பட்டவர்கள். அவர்களுடைய உண்மையான அந்த உணர்வுகளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே மதிப்பளிக்க வேண்டும் என்பது ஒரு விடயம். அடுத்ததாக இந்த மாணவர்களுடைய பலம் என்றதை பற்றி ஒரு விடயம் சொல்றதுன்னு சொன்னால், மாணவ சமூகம் இந்த உலகத்தில் எல்லா சமூகத்திலேயுமே ஒரு தூண் மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு குழுமம். இந்த குழுமம் நினைச்சால் எதையுமே சாதிக்க முடியும் என்றது என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் இந்த பாரிஸ் நகரத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், 1968ஆம் ஆண்டு மே மாதம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கிளர்ச்சி ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து, அந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி ஷார்ல் டு கோல் பதவியில இருந்து விலக, அதாவது பதவியை விட்டுட்டு அவர் போகிற அளவுக்கு அந்த போராட்டம் மிகவும் வலுவான போராட்டமாக இருந்தது. அந்த மே 68 நடந்த இந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் ஐரோப்பா முழுவதிலுமே எதிரொலித்து, மாணவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு சக்திகள். அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பிரான்சிலே மாணவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே நீங்கள் பார்த்திருக்க கூடும், நான் நினைக்கிறேன் 1900 இந்த ஷிராக்கினுடைய அரசாங்கம் இரண்டாவது முறையாக வருகின்ற பொழுது இங்கே இருக்கிற தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கு அளவுக்கு அதிகமான வாக்கு கிடைத்ததை முன்னிட்டு எந்த விதமான தலையீடும் இல்லாமல் மாணவர்கள் தெருவில் இறங்கினார்கள். எந்த விதமான தலையீடும் இல்லாமல், அதாவது மாணவர்களுக்கென்று ஒரு இயல்பான பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனை எந்த அரசியல் சக்திகளுக்குள்ளேயுமே கட்டுப்படாது. எமது சமூகம் ஆபத்தில் இருக்கிறது, எமது சமூகம் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழர்களை பொறுத்தவரையில், நாங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் இன அழிப்பை எதிர்நோக்கினோம், தொடர்ந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து எம்மை உண்மையாக காப்பாற்றக்கூடிய வல்லமையும் சக்தியும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மாணவர் குழுமத்திடம், மாணவர் சமூகத்திடம் உண்டு என்பதை நான் பூரணமாக நம்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எனக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பிக்கை என்னவென்றால், அவர்களை எந்த அரசியல் சக்தியும் விலைக்கு வாங்க முடியாது என்பதையும் நான் நம்புகிறேன். ஆகவே இந்த அரசியல் சக்திகளையும் மீறி, அரசியல் இடையீடுகளையும் மீறி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய இந்த போராட்டம் தொடர்ச்சியாக தமது இலக்கை அடையும் வரைக்கும் அது செல்ல வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட முறையிலான அவா. இரண்டாவதாக, ஈழத்தமிழர்களுக்காக மட்டுமல்ல, இன்று தமிழ்நாட்டில் தமிழனுடைய எதிர்காலம் கூட ஏதோ ஒரு வகையில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறதா கூட நான் சென்னையில் நின்ற இந்த சில மாதங்களுக்கு முன்னர் நான் உணர்ந்தேன். ஆகவே தமிழ்நாட்டில், தமிழகத்தில் இளைஞர்களுடைய பொறுப்பு, மாணவர்களுடைய பொறுப்பு மிகவும் உயர்ந்தது. அதை அவர்கள் செவ்வனே செய்வார்கள் என்று நான் உண்மையிலேயே உறுதியாக நம்புகிறேன். ஒரு ஈழத்தமிழன் என்ற வகையில் இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் குழாமினுடைய உறுப்பினர் என்ற வகையில் ஈழத்தமிழர்கள் எல்லோருமே தமிழகத்தினுடைய மாணவர் குழாமுடன் உறுதியாக பிணைந்து அவர்களுடைய போராட்டத்துக்கு எப்பொழுதுமே முழு ஆதரவையும் வழங்குவார் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, என்னை சார்ந்த அனைவருடைய விருப்பமும் என்பதையும் நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.